ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல் பறவையா பறக்கிறோம் அஃபிஷியல். இன்னைக்கு டே 2ங்க பெங்களூர்ல. ட்ரெய்னிங் எல்லாம் முடிச்சாச்சு. காய்ஸ் இந்த பெங்களூர் ட்ரிப் அஃபிஷியல் ட்ரெய்னிங்காக வந்ததுனால பெருசா எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா ட்ரெய்னிங்கே ஆல்மோஸ்ட் 10:00 ஆரம்பிச்சுச்சுன்னா 5:30 தான் ட்ரெய்னிங் முடிஞ்சுது டே 1. அப்புறம் வெளிய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா மழை வந்து கெடுத்துருச்சு. ஸோ இன்னைக்கு டே 2 ட்ரெய்னிங் முடிச்சுட்டோம். என்னோட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ அட்லீஸ்ட் நம்ம 8:00 ஏர்போர்ட்ல இருக்கணும். 8:00 ஏர்போர்ட்ல இருக்கணும்னா நான் இங்க இருந்து ஆல்மோஸ்ட் 36 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டு. 6:30க்குலாம் கிளம்பணும். ஸோ பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ எனக்கு பெங்களூர்ல நெறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ரிலேட்டிவ் என்னோட சித்தப்பா, சித்தி இருக்காங்க. தங்கச்சிங்க இருக்காங்க. ஸோ அவங்க போய் பார்த்துட்டு டைம் கிடைக்குமான்னு தெரியல. சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஹாய், பாய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேங்க. நம்ம இப்ப இருக்கிற இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் தெரியும் பார்த்தீங்களா? இப்ப நம்ம எங்க போக போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாலஹள்ளி வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போறோம். ரொம்ப நேரம் ரேபிடோ போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட. ஹையர் அமௌண்ட் போட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். புக்கே ஆகலங்க. ஸோ நம்மள தான் கூகுள் இருக்குல்ல. சரி கூகுள்ல போட்டு நியர்பை மெட்ரோ ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். மெட்ரோ இருக்குன்னு வந்துச்சு. ஸோ நம்ம இப்ப இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மெஜஸ்டிக் பக்கத்திலேயே மெட்ரோ இருக்குங்க. ஸோ அத நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கருந்து நம்ம கோரகுண்டபாளையா அப்படின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அங்கருந்து நம்ம ரேபிடோ இல்ல ஆட்டோ எடுத்து போறோங்க. கோரகுண்டபாளையா அப்படின்ற ஊருக்கு நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். உள்ள வந்தாச்சு. மெட்ரோ ஸ்டேஷன பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பிளாட்ஃபார்ம நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்க. ரொம்ப பெரிய மெட்ரோ ஸ்டேஷனுங்க இது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 லெவல் கிட்ட நம்ம எஸ்கலேட்டர்லயே இறங்கி போற மாரி இருக்கு. மறுபடியும் ஒரு எஸ்கலேட்டருங்க. போய்க்கிட்டே இருக்கு. நம்ம மெட்ரோ டிராவல் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோங்க. இப்ப நம்ம இருக்க ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கோரகுண்டபாளையம் மெட்ரோ ஸ்டேஷன். வெளிய வந்துட்டோம். ரேபிடோ புக் பண்ணிட்டோம். ரேபிடோல போயிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து 2.7 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுச்சு. ஆனா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் காட்டுதுங்க. செம்ம டிராஃபிக் போல. கூகுள் மேப்ல பார்த்தா ஃபுல்லா ரெட்டா தாங்க இருக்கு. ஆப்போசிட்ல தெரியுது பார்த்தீங்களா மக்களே! டிராஃபிக்கு. அந்த ரோட்லாம் இருந்தோம். யூ டர்ன் போட்டு வந்துட்டோம். இந்த ரோடு கொஞ்சம் காலியா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். இந்த ட்ரிப்ல பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அஃபிஷியல் ட்ரெய்னிங்காக வந்ததுனால. கண்டிப்பா ஃபியூச்சர்ல எந்தெந்த இடத்துக்கு போறோமோ, அதெல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் மக்களே. பார்த்தீங்களா காய்ஸ் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போறோம். கிட்ட வந்துட்டோம். பிரிட்ஜ் இறங்கி லெஃப்ட் எடுத்தா வீடு. ஒரு 2 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பணும். ஏர்போர்ட்டுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்னு நெனைக்கிறேங்க. மக்களே வந்துட்டோம். ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துட்டோம். ரேபிடோவில் புக் பண்ணிவிட்டு. ஸோ ரிலேட்டிவை பார்த்துட்டு பேசிட்டு வரலான்னு இருக்கேன் மக்களே. பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். இப்போ பஸ்ல இருக்கோங்க. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெப்பல் அப்படின்ற ஒரு ஏரியால இருந்து போணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹெப்பலுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கோங்க. ஹாய் மக்களே, ஒரு வழியாக பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ரிட்டர்ன் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம். 9:30 ஃப்ளைட்டு. ஸோ ஏர்போர்ட்டை காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட ஃப்ளைட்டு டெர்மினல் வந்து T2. கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ நடந்து போயிட்டுருக்கேங்க. பெங்களூர் விட்டு போக மனசு வரல. இது என்ன பண்ணுறது, சரி இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. செக்யூரிட்டி செக்ஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். ஃப்ளைட்டு கிட்ட ஏற போகிறோம். எவ்வளோ கியூ நிற்கிது பாருங்க. கிட்ட வந்துட்டோம் மக்களே. உள்ள வந்தாச்சு. வழக்கம் போல் நம்மளுக்கு விண்டோ சீட்டு வந்து செட்டில் ஆகிட்டோம். அந்த விண்டோ வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. விண்டோ சீட்டு தான் வேணும்னு சொல்லி புக் பண்ணேங்க. சீட் செலெக்ஷன் நம்மளே பண்ணிக்கலாம். ரன்வே கிட்ட வந்துட்டோங்க. इसे बुलाने के लिए प्लास्टिक को मजबूती से खींचे। आपसे निवेदन है कि निकास द्वार तक பெங்களூர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இடம் இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதுக்குன்னே வரணும். வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எம்ஜி ரோடு, அதுக்கப்புறம் கோரமங்கலா, அப்புறம் ஒயிட் ஃபீல்ட்ஸு நிறைய இடம் சொன்னாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. ஃப்ளைட் ரன்வே கிட்ட வந்துருச்சு. ரன்வேல போயிட்டுருக்கு. ஸோ டேக் ஆஃப் ஆக போகுது மக்களே.
பறக்க ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட் வியூ பயங்கரமாக இருக்குது. ஜென்ரலாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சீட் பெல்ட்டை வந்து லூசன் பண்ண சொல்லிடுவாங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, திருப்பியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீட் பெல்ட்டை போட சொல்லியிருக்காங்க. டியூ டு பேட் வெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக ஜெர்க் ஆகுது ஃப்ளைட்டு. மக்களே சீட் பெல்ட்டு ஏன் போட சொன்னாங்கன்னு இப்போ தான் புரிஞ்சுது. பாருங்கள் மக்களே, இடி மின்னல் பயங்கரமாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஃப்ளைட்டு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுதுங்க. ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இடி மின்னல்லாம் யாருக்கு தாங்க பயமாக இருக்காது. நம்ம கீழேருந்து பார்க்கும்போதே அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அது வேறு வானத்தில் வேறு பறந்துட்டு இருக்குமா, சத்தியமாக சொல்கிறேங்க, எப்படியாவது சென்னை போய் சேர்ந்தா போதும், சேஃபாக லேண்ட் ஆனால் போதும்னு இருக்குது. எப்படி இடி இடிக்குது பாருங்க, மின்னல் பாருங்க, அந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்டில் இருக்க எல்லாரும் சாமியை வேண்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அங்கே பாருங்க மின்னல் எப்படி வெட்டுது பாருங்க. இந்த மின்னல் வெட்டுறதை பார்த்தா எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் பயம் வந்துடுங்க. அந்த மாதிரி வெட்டுதுங்க. மக்களே இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது மக்களே. இந்த பக்கம் வந்து சுத்தமாக மழை இல்லை, இடி மின்னல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ சென்னைக்கிட்ட வந்துட்டோம். ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் நைட் வியூவில் சென்னை. காய்ஸ் அந்த லைட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா வெளிச்சமாக. ஸோ அதுதாங்க சென்னை ஏர்போர்ட்டு. சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சுங்க. சேஃப்லி லேண்டட் மக்களே. ரன்வேலேருந்து நம்மளோட டெக்கை நோக்கி போயிட்டுருக்கோங்க. உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குது பாருங்கள். வெளியே வந்துட்டுருக்கோம் மக்களே. கொஞ்சம் தூரம் நடக்கணும். எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக சேஃப்லி லேண்டட் இன்டு நம்ம சென்னை. எவ்வளோ தூரம் நடக்கணும் பாருங்கள். பொறுமை சாமி. நண்பருக்கு மெட்ரோக்கு டைம் லேட் ஆகுது போல், அதனால் வேகமாக போகிறாப்புல. காய்ஸ் டெர்மினல் 2ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னோடய ஃப்ளைட்டு பெங்களூரில். ஸோ டைம் இல்லாதனால என்னால் கவர் பண்ண முடியலை. செம்மையாக இருந்துச்சுங்க டெர்மினல் 2. ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 2 ஃபீனிக்ஸ் மால் மாதிரி இருக்குங்க உள்ளே. ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட உள்ள நடந்துருப்போங்க. காய்ஸ் வெளியே வந்துட்டோம். நம்ம இறங்குனது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 4. ரொம்ப தூரம் நடக்கணும். ஏரோ ஹப் வெஸ்ட்டாக ஈஸ்டான்னு தெரில. ஸோ அதில் தான் பைக் பார்க் பண்ணியிருக்கோம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சரியான கால் வலிங்க. ரொம்ப தூரம் நடந்துட்டோம். ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம். மக்களே பைக் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. ஓகே. காய்ஸ் பெங்களூர் வீடியோ இதோட முடியுதுங்க. பெருசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேங்க. ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அதுவரையும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அன்டில் தென் டேக் கேர் மக்களே. பி சேஃப்.